ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேம்பிங் ட்ரிப்புக்காக நம்ம நாகலாபுரம் போயிட்டு டென்ட்டு ஃபுல்லாக நாங்கள் பிளான் பண்ணி கடைசியில் நிஜாம் புயலோட மிடில் மாட்டிக்கிட்டு டென்ட்டை போட முடியாமல் அவசரப்பட்டு நம்ம லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ண வீடியோவை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு லொக்கேஷன் வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான லொக்கேஷன். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ இது வந்து ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் பக்கத்துலேயே நம்மளுக்கு சின்ன ஸ்பேஸ் கிடச்சிது ரோடு பக்கத்தில். ஸோ அங்கேயே வந்து நம்ம டார்ப்பை போட்டுட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த டென்ட்டை வந்து செக்யூர் பண்ணிவிட்டு இங்கே எப்படி நம்ம குக் பண்ணோம் அப்படின்றத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளோட டார்ப்பை செக்யூர் பண்ணுறதுக்கான டார்ப் போல்ஸ் வந்து நம்ம அலுமினியம் கொண்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது எல்லாமே கூழாங்கல். ஸோ அதனால் அதை நம்ம ஹார்டாக வந்து பூமியில் அடித்து இறக்க முடியல. பிகாஸ் கல்லில் அலுமினியமில் நம்ம ஸ்ட்ராங்காக அடிக்கும் போது பெண்ட் ஆகிடுச்சு. இந்த பையன் வந்தான், ஏதோ பிசி விட்டான். ஸோ அதனால் நம்ம கூழாங்கல்லையே நம்ம கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து செக்யூர் பண்ணி ஓரளவுக்கு இந்த டென்ட்டு டார்ப்பை வந்து செக்யூர் பண்ணிவிட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி நம்ம இந்த கேம்பிங் ட்ரிப்பை வந்து சூப்பராக பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் நீங்கள் இப்போது அப்கமிங் இதில் பார்க்க போகிறீங்க. நீ பண்ணிடுறாடி அவன்கிட்ட வாங்கடா அவங்க வேலைக்கு. இந்த சின்ன சின்ன எப்படி அவன்கிட்ட கூடுறாரு வேற வச்சுருக்கேன். தீப்பெட்டியில் கையில் நீ வெய்ய நான் சொல்ல முடியும். கால் கடை கட்டிங்களா ஒரு அப்படியே மேலே இதெல்லாம் முடிச்சு பெரிய பெரிய பீஸா இருக்குடா, கட் பண்ணோம்டா.
இருக்குடா இது 200 கிராம்ஸ் இது 200 கிராம்ஸ் இருக்கும்ல இதுலேயே இருக்கு ரொம்ப நேரமாக கொடுத்து முட்டை அண்டாக வச்சியா நான் கட் பண்ணல இன்னும். கட்டை எடுத்தது மேலே வீடா ஏன் அதுவும் கொஞ்சம்ல அது மேலேயா அது மேலே வச்சிடுறா பாலாஜி. ஏய் இதுக்கு மேலே இதில் என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊற்றினா இது பண்ணுவாங்க உப்பு போடணும்டா டைமில் உப்புலாம் இதில் இருக்கும்டா எதில் அதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் மசாலா இல்லையா ஆமாம் நல்லா தெரியுமா உப்பு இல்லைன்னா தான் மேலே சால்ட்டு போட்டுக்கிறேன் நான் போட்டுப்பல டேய் அது போட்டால் நல்லா இருக்காதுடா எப்படி நீங்கள் தான் உப்பு எப்படி நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க நான் அப்போ எத்தேன் இப்போ கேப் விட்ருக்கேன் ஓகே 10 செகண்ட் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டியா அதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஹீட் இருக்கும் அது 1 கிலோக்கு ஒரு பவுடர் இருந்தால் போதும்னு சொல்லிச்சு அது கைக்கு ஆமாண்டா ஒரு பவுடர் போகும்டா 1 கிலோக்கு. இந்த பாக்கெட்டு இதில் முட்டை உடச்சி ஊற்றலாம்ல டேய் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன் நல்லா இருக்காது. சிக்கன் 65 பவுடரில் முட்டை அது பாரு அந்த கறி எவ்வளோ நேரமாக தேர்ந்தது ஜூஸு அந்த டாக் அப்படியே கொஞ்சம் வீடு கொஞ்சம் நேரம் ஆகும். இதுதான் இந்த பாலின் நாய்லாம் வாங்கக்கூடாது. இதே நம்ம ஊர் நாட்டு நாயாக இருந்தால் நக்கி எடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி மூப்ப முடியுது வர இது போதும். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி உள்ள ஒரு கூட பேக் இருக்கு தெரியுமா முட்டி போட்டு அந்த கூட பேக்கில் ஒரு இதில் சால்ட் இருக்கும். அது ஒரு வரலன்னா நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னன்னா தந்தூரி செட்டப்பை வந்து எரிய வைக்கணும். என்ன மாதிரி அந்த கருமத்தை எரிய வைக்கிறது தான் பெரிய தலைவலி. தந்தூரிக்கு சிக்கன் இருக்கா? இருக்குடா இவ்வளோ இருக்குது. தந்தூரிக்கு இருக்குது அந்த இது எரிய வைக்கிறது தான். $800 அந்த கத்தி இதுக்கு தான் எல்லாம் மல்டி பர்பஸ் கத்தி. அந்த கத்தியோட 800 ஆமாம். அப்போ அந்த பியர் கேர்ள்ஸ் வச்சுருக்கானே அவங்க கத்திலாம் எவ்வளோ இருக்கும்? அதெல்லாம் இருக்கும். நான் ஒரு கத்தி பார்த்தேன் 20,000 அது. அப்படின்னு இருக்குது. சர்வைவல் கத்தி அது. இந்த மாதிரி வேலை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கத்தி மொக்கையாகாது. மெட்டீரியல் இருக்குடா டைட்டானியம். அது இன்னும் உடைக்கவே இல்லை. அது கூட அன்றைக்கி நம்ம பீச்சில் ஒரு பிளேட்டு கத்தி இது பிளேட்டு ஸ்டவ் யூஸ் பண்ணோம்ல. ஆமாம் அது டைட்டானியம் அது. அதனால் இது கொஞ்சம் ஸோ முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம ஒரு விறகு அடுப்பு எடுத்துகிட்டு வந்தோம் க்ரில் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதை ஸ்டார்டிங் க்ரில் பண்ணுறது வந்து ஈஸியாக சொல்லிடலாம், பட் விறகை பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த விறகு எடுக்கிறதுக்கே நாங்கள் நிறைய இடத்துல நின்று பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாமே மழையில் நனைஞ்சிருந்தது. ஸோ அதனால் நம்ம நிறைய டெக்னிக்கை யூஸ் பண்ணோம், பட் அதை எரிய வைக்கவே முடியல. லேட்டராக நம்ம ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணோம், பியர் கிரில்ஸ் டெக்னிக். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது விறகை வந்து சின்ன சின்னதாக சீவிட்டு அதை பற்ற வச்சு அதிலேருந்து நம்ம ஸ்டார்டிங் ஃபயர்னு சொல்லுவாங்க, அதிலேருந்து நம்ம ஃபயர் வந்து பில்டப் பண்ணோம். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம சிக்கன் 65 தந்தூரி அண்ட் பாயில்டு எக்ஸ் அண்ட் ஆம்லெட்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம ஃபயர் பிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பியரஸ் லிக்விட் ஃபியூல் ஸ்டவ் அண்ட் கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபயருக்கு இம்பார்ட்டண்ட்டே ஸ்டார்டிங் பண்ணிடுவோம். ஏய் 4K 16 தானே இருக்குது. டேய்
ஏய் அந்த வண்டி சிறுத்தை ஆ. வண்டி என்ன பண்ணுவா? சிறுத்தெல்லாம் வராதுடா இங்கெல்லாம் சிறுத்தை. சிறுத்தை இருக்கா? எங்க இருக்குன்னு சொல்லுங்களா? ஊருள்ளே வருது. வா எடு மூக்கு அடிக்கிறா. போடு. வீட்டில் போட்டு ஒருத்தரா எப்படி வேக போட்டுக்கா? அதே தான். இப்போ தான்டா எண்ணெயை ஊற்றுனேன் அதுக்குள்ளே இப்போ இதுவாகும். எவ்வளோ ஹீட் ஆகிட்டு என்ன தான் ஹீட்டாக இருந்தாலும் அது கொஞ்சம் இதுவாகணும், பாயில் ஆகணும். என்ன இருக்குது தெரியுங்களா? உள்ள இருக்குல்ல அது உடையிடா. கிட்ட வராது அங்கேயே இருக்கு. இந்த மாதிரி ஊற வச்சிருந்தோன்னு வச்சுக்கோ, நல்லா ஒட்டியும் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்தோடனே எங்கே மலைக்கு போராடுறதுக்கே சரியாக இருந்தது. அவன்கிட்ட ஒரு பீஸு கொடு, சுட சுட சாப்பிட்டோம் எப்படி இருக்குதுன்னு. அதாவது சாப்பிடுது. யாரு? நான் தான் சாப்பிடுவேன். இன்னும் சாப்பிடுது. ஓ சூப்பராக தான். சாப்பிட்டா இதில் இரு அது இது மாதிரி வச்சுன்னா இங்கேயே காலி ஆயிடுமாடா? எதிரியா? ம் Banyak. கரெக்டான ஃபார்மில் இருக்குது. மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. இதுவா அது எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இதுவாகணும்டா, ரெட்டிஷாக வரணும், நல்லா ஆரஞ்சு கலரில். கொடையை எடுக்க முடியுமா? இங்கே பாரு. செகண்ட்ஸ் எடுத்துட்டு நான் சொல்லு. ஒரே நிமிஷம். உள்ள ஒரு பிளேட் இருக்குது பாரு, அதில் ஏய் உள்ள டேஷ்போர்டாண்ட ஒரு பிளேட் இருக்குது பாரு, சிக்கன் பீஸோட. நான் எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். இந்த கம்பி அதை பற்றி எடுத்துக்கலாம்ல? இதுக்கு கூட ம் கேஸ் ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணுறது வீடு என்ன பண்ணுது ம். தெரியுதா உனக்கு? ம் இந்த இது கேஸ் வர போடலையா? சரி நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை பார்த்து இது எடு.
வெளிச்சம் தெரியுதாடா கிளியரா பேசலாம் ம் இல்லை நான் இன்னொரு லைட் ஆன் பண்ணிட்டா தெரியுதுண்ணா. இங்கே பாரு இதை பாரு ஒரு சிலது கருகிச்சு. எல்லாம் யோசிச்சு வச்சிருந்தோம்னா நெக்ஸ்ட்ல கிரில் எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நீ? இந்த ஃபயரே இருக்கக்கூடாது. ஃபயர் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக அது ஹீட்டில் தான் பண்ணணும். ஹீட்டில் தான் பண்ணுவாங்க. அதை அணைச்சிரு உள்ளே வெளில இருக்குது அது அப்படியே ஹைட்டில் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும் அப்படியே. நீ எக்ஸ்ட்ரா கட்டை வச்சது தப்பு. அதுதான் சாப்பிட ம் எண்ணெய் என்ன பண்ண ஊற்றிட்டா? தூரத்தில் இருக்கா? உப்பே இதே காட்டிடலாம், போட்டுடலாம். உனக்கு அந்த கரு வேணுமா முழுசா? நான் சாப்பிடுவேன், நீ சாப்பிட மாட்டியா? நான் சாப்பிடுவேன். எப்படி மேலே சாப்பிடுவேன். அந்த சிக்கன் போட்டால் அதை சாப்பிடாம இங்கே வந்து இந்த எண்ணெயை நக்கி நிற்கிறது. அண்ட் as well as நம்ம கேம்பிங் லைட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிச் டார்க் அந்த டைம் வந்து 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடுச்சு. ஸோ இதில் மொத்தம் நம்ம 3 லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 2000 லூமென்ஸு, அது யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நைட் கோர் ஜெர்மன் பிராண்ட், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 to 200 லூமென்ஸ் வரும். அதுதான் சென்ட்ரல் டேபிளில் இருக்குது. அண்ட் அப்புறம் ஒரு 300 லூமென்ஸ் லைட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கம்பைன்டு லைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கரெக்டான கேமரா யூஸ் பண்ணாததுனால இப்போ கொஞ்சம் அது பிளராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் ஹை குவாலிட்டியில் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம் இன்னொரு கேம்பிங் ட்ரிப்பில். பயங்கரமான காற்றுங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாம் ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சு நம்ம ஜாலியாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து இடத்த விட்டு போகும்போது ஃபுல் கம்ப்ளீட் பீச் டார்க். ஸோ பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக தான் இருந்தது. நம்ம ட்ராவல் பண்ணும்போது சின்ன குட்டி பாம்பும் போச்சு, அதையும் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ இதுபோல் வீடியோ நிறைய நம்ம ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவோம் கேம்பிங் ரிலேட்டட் தமிழில். ஸோ வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்கு மேலே சைட்லலாம் இன்னும் கவர் இல்லைல்ல, கூட தான் தெரிச்சுலாம். கூட உள்ள